இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ப ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கின்றீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 13 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. பூமிக்கு உப்பாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களை தேர்ந்து கொண்டுள்ளார். உப்பு உணவுக்கு சுவை ஊட்டுகின்றது, அதை பதப்படுத்தி காக்கின்றது. அதுபோன்று நீங்கள் இயேசுவின் ஜீவனை அளிக்கும் வல்லமையின் மூலம் மக்களுக்கு வாழ்வளித்து சுவை ஊட்டுகின்றீர்கள். இன்றைய நாளில் உணவில் உப்பு இல்லை அப்படின்னா வாயிலே வைக்க முடியாதுல்ல, சாப்பிட முடியுமா? ஒரு சில பேர் இப்போ கூட என்ன பண்ணுறாங்க, உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாலே அவங்க மூஞ்சிலாம் மாறிடும். ஐயோ நான் எப்படி சாப்பிட்ருந்தேன் தெரியுமா, இப்போ டயட்னு சொல்லி உப்பே சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள கேட்டு பாருங்களேன், போய்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி வாயிலே வைக்க முடியலன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம உணவுப் பொருளை உப்பு இல்லை அப்படின்னாலே வாயிலே வைக்க முடியாதுல்ல. அது போன்று தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் மக்களுக்கு, சுற்றி உள்ள மக்களுக்கு நீங்கள் சுவையாக இருக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயம் நம்ம ஷேர் பண்ணலாம், அப்போ நல்ல விஷயம் சொல்லலாம். அது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. இன்றைய நாளில் வாழ்க்கையில் நம் எல்லாவற்றையும் எழுந்து போகும்போது, நடா இது எல்லா விஷயமும் நம்ம கூட இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, ஓன்னு வாழ்ந்துருந்தேன், ஆனால் எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே இழந்து போயிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் எனக்கு வந்து சோதனை இதுன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். என்ன தப்பு நடந்துச்சுன்னு தெரியலையே, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு ஏனியில் ஏறிட்டே இருந்தேன், திடீர்னு சரிக்கிட்டேன், மேலே தான் போனோம் வாழ்க்கை, ஆனால் திடீர்னு சரிக்கிட்டேன் அப்படின்னும் போது ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ள. வாழ்க்கையில் என்ன ஆகுது, பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நல்லா இருந்தாலே நம்ம சொந்த பந்தங்களுக்கு யாருக்குமே பிடிக்காதுல்ல. இது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்றைய நாள் நம்ம ஒவ்வொன்றும் வாழ்ந்துட்டாலே போதுங்க. வாழ்த்துற உள்ளங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், பாத்தியா இப்படி இருந்தாங்க இப்போ இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளே வேதனைப்படுறவங்க ஒரு சில பேர். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தது நமக்கு தான் தெரியும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வேதனைப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துன்றது நமக்கு தான் தெரியுமே தவிர, வெளியே இருந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. இவன் அசால்ட்டாக வந்துட்டான்ப்பா, இவனுக்கு என்னப்பா, அவங்க சொந்தக்காரர் இருக்காங்க, அவங்க மாமா இருக்கார், எல்லாம் இருக்கான்னு சொல்லி அவன் மேலே எப்படி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி வார்த்தையாக பேசலாம். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டது யாருக்குமே தெரியாதுல்ல. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உப்பாக இருக்கின்றீர்கள். நிச்சயமாய் நம்ம சுவை ஊட்ட போகிறோங்க எல்லாருக்குமே. அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்வில் மறுபடியும் உங்களை மேலும் உயர்த்த போகின்றார். டவுன் ஆனாலும் சரி, மீண்டும் நீங்கள் கட்டி எழுப்புவீங்க வாழ்க்கையில். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். முழு மனசோட முழு ஆன்மாவை ஜெபிக்கின்ற வேலையில், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்கப்பா, எந்த வித நோயும் இல்லாமல் ஆரோக்கியமான உள்ளத்தை தருங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தினமும் ஒரு ஜெபங்கள் கேட்டுருக்கேன். அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நேற்று தினம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிரதர் எனக்கு லோன் கிடைக்கணும் பிரதர், லோனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், கணவருக்காக ஜெபிங்க, என் குடும்ப உறவுகளுக்காக ஜெபிங்க, குழந்தைக்காக ஜெபிங்கன்னு சொல்லிக்கிறது. நிச்சயமாய் லோன் கிடைக்குங்க, கவலைப்படாதீங்க. நீங்களும் ஜெபியுங்கள், ஆண்டவரத்தில் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாருங்க. முழு மனசோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி நிச்சயமாய் கொடுக்க போகின்றாரு. மகளே மகனே கலங்காதீங்க. இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே பூமிக்கு உப்பா இருக்கும்படி எங்களை நீர் தேர்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்தின ஏசப்பா. எல்லா பக்கமும் இருந்து பல உபத்திரவங்கள் எங்களை தாக்குவதால் நீர் எதிர்பார்க்கும் உப்பாக விளங்குவது கடினமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிக்கையிடுகின்றோம் தகப்பனே. உம்முடைய உப்பாக மாறி உள்ளம் உடைந்த மக்கள் வாழ்வில் உம்முடைய ஜீவனை அளிக்கும் சுவையை சேர்க்கக்கூடிய உப்பாக மாறுவதற்காக உம்முடைய அழைப்புக்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. நாங்கள் சுத்த இதயத்துடன் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து ஆசீர்வாதமாக விளங்கும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் இந்த அழைப்புக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. இந்த ஜபத்திற்கு நீர் செவி கொடுப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றன ஆண்டவரே. மற்றவர்கள் நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி உம்முடைய சுவையை நிறைந்த உப்பாக நாங்கள் வாழும்படி எங்களை மாற்றும்படி ஜபிக்கின்றேன் இயேசப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கர
கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உமக்கு முன்பாக மனம் நொந்து நூலாய் வலி வேதனை நிறைந்து உமக்கு முன்பாக ஜெபிக்கின்ற இந்த வேலையில் எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கப்பா. எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லி உமக்கு முன்பாக ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறான் சேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். மரியே வாழ்க.